ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மையிலேயே என்ன கஷ்டம் இருந்தாலும் சமைச்சு சாப்பிடணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு. கரெக்டாக 2 தோசை ஒரு வேளைக்கு வந்து $2.5 ஆச்சு. சாப்பாடு டேஸ்ட்டாக தாங்க இருக்குது, விலையை கேட்டால் தான் தலை சுற்றுது. நம்ம ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறோம். இங்கே கூட்டத்தை பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தான் கொண்டு வைக்கணும். எத்தனை வகையான சட்னி வச்சுருக்காங்கன்னு பாருங்க, வேற லெவலுங்க. ஐயோ, எதை எடுத்து சாப்பிட்றதுனே தெரியல. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு. எந்த வீடியோ போட்டாலும் எக்கச்சக்கமான கமெண்ட் வர்றது என்ன தெரியுமா? அண்ணே உங்கள் சேலரி எவ்வளோ, உங்கள் சேலரி எவ்வளோ, உங்கள் சேலரி எவ்வளோன்னு. சேலரி மட்டும் தெரிஞ்சால் போதுமா? ஒரு நாள் எவ்வளோ ரூபா இங்கே செலவாகும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லை. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து 3 வேளை சாப்பாடு, சரியா? காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, அப்புறம் சாயங்காலம் 3 வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ ரூபா செலவாகுதுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்க போகிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அதுலேயே வந்து குறிப்பாக வந்து நான் சாப்பிட போகிறது எல்லாமே வந்து எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகள் தான். அதாவது நம்ம ஊரில் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஜங்ஷனில் இருக்குல்ல, நம்ம வில்லேஜில் எல்லாம் அந்த மாதிரி கடைகளில் தான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் ரேட்டு கம்மியான இடங்கள்னு சொன்னால் அது இந்த மாதிரி இடங்களாக தான் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வெளியே போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ரேட். அப்படி தான் காலை சாப்பாடு சாப்பிடலான்னு தேர்ந்தெடுத்திருக்கிற கடை தான் மேட்டுக்கடை அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கடை, சிக்னல் தாண்டி கொஞ்சம் மேலே இருக்குங்க கடை. காலையிலே ஒரு தோசை சாப்பிடலாம், அப்படி 2 தோசை, அப்புறம் ஒரு வடை. அதுதான் பிளான் பண்ண. வடையை பார்த்தோன்னே வடையோட ஞாபகம் வந்துச்சு. 2 தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த அண்ணா வந்து பயங்கரமாக போட்டு கொடுத்தாரு பாருங்க. நிறைய சட்னி வச்சுருப்பாங்க. ஆனால் காலையில் கொஞ்சம் நான் லேட்டாக வந்ததுனால என்னென்னு தெரியல, கம்மியாக இருந்துச்சு. நைட்டுக்கு பாருங்கள், அந்த வீடியோ லாஸ்ட்டு பாருங்கள், அங்கே வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ சட்னி வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டீ நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. ஒரே கடையில் வந்து டீ எல்லாம் கிடைக்காது. டீ வந்து தனியாக வச்சுருப்பாங்க. டீ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இன்னொரு கடையில் இருக்கும். அப்படி ஒரு டீ வாங்கியாச்சு. கரெக்டாக 2 தோசை ஒரு வேளைக்கு வந்து $2.5 ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு டீ வாங்கினது $1.30. அப்படியாக காலை சாப்பாடை மேட்டுக்கடையில் பிடிச்சாச்சு. இதுதான் எங்களோட மேட்டுக்கடை. அதாவது சிங்கப்பூர் டாலருக்கு $3.80 வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் ஒரு வெள்ளிக்கு தோசை எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். இந்த ஏரியாக்களில் தான் கிடைக்கும். மணி 12 ஆயிடுச்சுங்க. மத்தியானம் சாப்பிட போகலாமா? எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேவரட் அக்கா கடை புதுசாக ஓப்பன் பண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். அக்கா கடையிலையுமே நல்ல கூட்டம் தான் மத்தியான சாப்பாடுக்கு. ஓரளவு இங்கே பிரியாணி எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குமா, அதனால நல்ல கூட்டம் தான். நான் வந்து சாப்பாடு தான் வாங்க போகிறேன். சோறு, கூட்டு, பொரியல், அப்புறம் ஒரு சிக்கன், அந்த மாதிரி தான். எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவிலேயே இந்த அளவுக்கு வெரைட்டி வச்சுருக்கிற கடைன்னா அது இந்த கடை தான். வேறு எந்த கடையில இவ்வளோ ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். அந்த அளவுக்கு நிறைய குவிச்சு வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்க போகிறதில்ல. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்க போகிறோம் கடைக்கு. அப்படி என்னோடய சாப்பாடு வாங்கிட்டாங்க. இதுதாங்க நான் இன்றைக்கி சாப்பிட போகிற ஐட்டம். அதுக்கப்புறம் என் தம்பிக்கு வந்து பிரியாணி வாங்கியிருந்தேன். கூட வந்திருந்தேன் தம்பி, அவனுக்காக பிரியாணி வாங்கியிருந்தேன். பிரியாணி காசெல்லாம் சேர்க்கல, வெறும் சாப்பாடுக்கான என்னோடய காசு மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இங்கே தனியாக வாங்கிக்கணும். தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி வேணும்னாலோ இல்லை அதுக்கு பதிலாக கூல்ட்ரிங்க்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். அது வந்து $2 ஆயிடுச்சு. சாப்பாடை பார்த்தீங்களா? சோறு, அப்புறம் ஒரு கீரை கூட்டு, ஒரு பாவக்காய் பொரியல், அப்புறம் வந்து இன்னொரு பீன்ஸ் பயறு வந்து கூட்டு. இந்த 3 கூட்டம், அப்புறம் கொஞ்சம் சிக்கன், அப்புறம் சிக்கனோட கிரேவி கொஞ்சம் ஊற்றிருக்காங்க. இவ்வளோவுக்குமே வந்து $6.50 ஆயிடுச்சுங்க. பிரியாணிக்கு வந்து தனியாக அது வந்து $7.50 பிரியாணி தனியாக. அப்போ நம்மளோட சாப்பாடு கணக்குப்படி பார்த்தா $6.50 ப்ளஸ் கூல்ட்ரிங்க்ஸ் $1. சரியா? அப்போ வந்து $7.50 மத்தியான சாப்பாடுக்கு ஆயிடுச்சு. அதேமாதிரி சிங்கப்பூரில் இன்னொரு விஷயம் எப்படின்னா, நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தாங்க எடுக்கணும். மேக்ஸிமம் எல்லா டேபிளுமே க்ளீனாக இருக்கும் பார்த்துக்கங்க. அது ரூல்ஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தட்டை எடுத்துகிட்டு வந்து ட்ரே வைக்கிற இடத்துல ட்ரேயை வைக்கணும். இலையை வந்து அந்த பேப்பர், அதாவது பேப்பர்னு சொல்கிறோம்ல, அதை வந்து குப்பத்தட்டில் போட்டுட்டு ட்ரே அதில் வச்சிடணும். இங்கே வந்து எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த கூட்டு பொரியல் எல்லாம் எடுக்கமோ அந்த அளவுக்கு ரேட்டும் வந்து மாறும், டிஃப்ரெண்ட் ஆகும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்து படுத்ததோட சரி, இப்போ தான் எழுந்திரிச்சேன். டீ குடிக்க போமா, இனி அதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எல்லோரும் வேலை முடிஞ்சு இந்த கிளம்பி இந்த ரூமுக்கு வந்துட்டாங்க எல்லோரும். டீ குடிக்கிற மாதிரி நல்ல கிளைமேட்டு தாங்க இப்போ சிங்கப்பூரில். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா லைட்டாக ஒரு மழை பெய்யும். அப்படியே கிளைமேட் அப்படி குளு குளுன்னு இருக்கும் ஒரு மாதிரி. எல்லா பலகாரமும் வச்சுருக்காங்க. பார்த்தாலே நாக்கில் எச்சி வருது. ஏன்னா ரொம்ப நாளாச்சு இதுகளெல்லாம் பார்த்து. இந்த பலகாரங்களையெல்லாம் பார்த்து சொல்ல போனால் ரொம்ப ரேர் தான். என்னைக்காச்சும் தான் ஏதாவது வடை எதாவது வாங்கி சாப்பிட்டா தான். டீ மட்டும் இல்லை, பாதாம் மில்க்கு, ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, அப்படி விதவிதமான டீயே நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க. நான் ஒரு இஞ்சி டீ வாங்கியிருக்கிறேன். அப்புறமா ஒரு பருப்பு வடை வாங்கலான்னு நினச்சேன். பார்த்தா ஒரு கீரை போட்ட ஏதோ ஒரு கீரை வடை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு. ஒரு வடை $1. அப்படி ஒரு வழியாக டீயும் குடிச்சாச்சு. விதவிதமாக வச்சுருக்காங்க, ஸ்டைலாக வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோதான், கோவிந்தா தான்.
நான் வந்து ஒரு இஞ்சி டீயும் அப்புறம் வந்து ஒரு வடை, ஏதோ கீரை வடை மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு வடையும் வாங்கினேன். இஞ்சி டீ $1.50. அப்புறம் வந்து வடை வந்து ஒரு வெள்ளி, மொத்தம் 2.50 ஆயிடுச்சுங்க. இங்கேயே போயிடுச்சுங்க கால்குலேஷன். நான் கூட இவ்வளோ ஆகுன்னு நினச்சே பார்க்குறேங்க. போகிற போக்க பார்த்தா என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் ஒரு நாள் சேலரி ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இங்கே ஆயிரம் போல இருக்குது. உண்மையிலே இங்கே வெளியே சாப்பிட்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம், சீரியஸாக சொல்கிறேன். நம்ம எல்லாம் ஒரு மாதம் சாப்பிட்டாலே, சமைச்சு சாப்பிடும்போது அதிகபட்சமாக பார்த்தா ஒரு $200 வரும். அப்படி இல்லை அந்த கேட்டரிங்ல எல்லாம் நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டா ஒரு 150. ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மையிலேயே என்ன கஷ்டம் வந்தாலும் சமைச்சு சாப்பிடணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு. நைட் ஆயிடுச்சுங்க, மணி 8 தாண்டிடுச்சு. நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோம். காலையில் சாப்பிட்ட கடையில் வந்து ஓரளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த தோசை சாம்பார் சட்னி எல்லாம். அதனால அதே கடையில் திரும்ப இட்லி சாப்பிட முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம். இட்லி கிடைக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் ஆனாலே கூட்டம் எல்லாம் மோதுங்க, அந்த மாதிரி சரியான கூட்டம். இங்கே எல்லாமே கிடைக்குங்க, சாப்பாடு கிடைக்கும், பீர் கிடைக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், டீ கிடைக்கும், காஃபி கிடைக்கும், எல்லா இது ஃபுட் கோர்ட் மாதிரி எல்லா விதமான சாப்பாடுகளும் கிடைக்கும். அப்படி தான் இன்றைக்கி பாருங்கள், நல்லா கூட்டம் அப்படியே அலை மோதிக்கிட்டு இருக்குது. நான் இட்லி சாப்பிட்லான்னு வந்தேன், ஆனால் இட்லி இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, சப்பாத்தி வாங்கிட்டேன். சப்பாத்தி வாங்கினதுக்கப்புறம் இந்த சட்னி வகைகளெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசுகளில் தோணுச்சு, தப்பு பண்ணிட்டேனே, அதுக்கு தோசையே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா இந்த சட்னிக்கு தோசைக்கெல்லாம் எல்லாம் இருந்திருக்கான். அவ்வளோ வெரைட்டி சட்னி வச்சுருக்காங்க. ஐயோ, பார்க்காத வெரைட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க சட்னி, இப்படியெல்லாம் சட்னி இருக்குமா அப்படின்னு. ஆனால் ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டு, வேறு வழியே இல்லை. சப்பாத்தியில் சட்னி ஊற்றி சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் குழம்பு வாங்க போனேன்னா அந்த குழம்புக்கு தனியாக $5 ஆயிரும். எதுக்கு, ஆல்ரெடி ஓவராக போச்சு பட்ஜெட், இதுக்கு மேலே இனி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்பாத்தி $2 தான். அதோட சின்ன ரேட்டு கம்மியான சாப்பாடு நைட்டு தாங்க. நான் இட்லி வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் முடியலை. 2 சப்பாத்திக்கு சட்னி ஊற்றி சப்பாத்தி சாப்பிட்டா ஆள் நானாக தாங்க இருப்பேன். ஆனால் நல்லா தாங்க இருக்குது டேஸ்ட்டு, ரொம்ப மொக்கேன்னுலாம் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே ஆளுங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என்ன இவன் எல்லா காசும் செலவு பண்ணும்போது ஒன்றும் பெருசாக தெரியல, டோட்டலாக கணக்கு பார்த்தா ஒரு அமௌண்ட் வந்துச்சா, அதை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஐயோ, என்ன இவ்வளோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆற்று அப்படிங்கிற மாதிரி கடைசியாக இவ்வளோ செலவு பண்ணிட்டான். நமக்கு பிடிச்ச ஒரு ரோஸ் மில்க்கு குடிப்போம், ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ஒரு ரோஸ் மில்க்கு குடிச்சு. அப்படி ஒரு ரோஸ் மில்க்கை வாங்கியாச்சு, போய் கத்தம் முடிஞ்சது ஒன்றுமே அந்த மாதிரி நிலைமை ஆச்சு. சரி ஓகே, இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோமா. கணக்கு பார்க்குற நேரம், அதாவது 2 தோசை வாங்கினது, அப்புறம் ஒரு வடைக்கு வந்து 2.50, அது கூடவே வந்து ஒரு டீ வாங்கினது 1.30. அப்படி பார்த்தா மொத்தம் 3.80 காலை சாப்பாடு. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற பேங்க் ரேட் வந்து 67.82. நம்ம காசு என்ன அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க, நான் பேங்க் ரேட்டுக்கே போடுறேன். அப்படி பார்த்தா நம்ம ஊர் காசுக்கு $257 ஆகுது காலை சாப்பாடு மட்டும், சரியா. அப்புறம் வந்து மத்தியான சாப்பாடு வந்து $6.50 ப்ளஸ் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினது $1, மொத்தம் $7.50. நம்ம ஒரு காசுக்கு போடுவோமா, நம்ம ஒரு காசுக்கு போட்டால் 67.82க்கு போட்டால் $508 ஆச்சுங்க. அதுக்கப்புறம் டீ வந்து ஒரு டீ வந்து 1.50 இஞ்சி டீ, அப்புறம் வந்து கூடவே ஒரு வடை $1, டோட்டலாக 2.50. அப்போ நம்ம ஒரு காசுக்கு 67.82 அப்படின்னா $169 ஆச்சுங்க. அப்புறமா நைட்டு சாப்பாடு வந்து 2 சப்பாத்தி வாங்கினது $2 ப்ளஸ் ஒரு ரோஸ் மில்க் வாங்கினது 180, டோட்டலாக 380 ஆச்சு. நம்ம ஒரு காசுக்கு 67.82 அப்படின்னா $257 ஆச்சுங்க. டோட்டலாக வந்து $17 60 காசு ஆச்சுங்க. ஐயோ, ஒரு நாள் பேசிக் சேலரிங்க இது இங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸோட. ஐயோ, என்னத்தை சொல்கிறது. நம்ம ஒரு காசு கணக்கு பண்ணால் $1193 வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு $1200 பக்கத்தில் வருதுங்க. நம்ம ஊரில் ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்தா $1200 சேலரிங்க. அந்த அளவுக்கு நார்மலாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் யாருமே இந்த மாதிரி 3 வேளை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே தப்பி தவறி சாப்பிட்டா கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா தான், அப்படி இல்லைன்னா காலைல சாப்பாடு வாங்குவாங்க. இதோட கூடுதல் செலவு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கே $17 அப்படின்னு வரும்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கங்க. அப்பா, பெரிய கஷ்டம். ஆனால் அவ்வளோ இருக்குது இங்கே ரேட்டு. கண்டிப்பாக சாப்பாடுகளோட விலைகள் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான், இன்னும் இதை விடவும் கொடூரமான ரேட்டெல்லாம் இருக்குது. உங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கடையில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஹோட்டலில் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா ஆகுங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன், வேறு எதுக்காகவும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம மக்கள் எல்லாருமே சமைச்சு சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைனா கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இவ்வளோவெல்லாம் யாராலையும் தாங்க முடியாது. ஓகே, பாய் பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.